உழைக்கும் மக்களின் மேன்மையை போற்றும் உன்னத திருநாள்தான் மே தினம். இந்நாளில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமூகத்தின் மேம்பாட்டிற்காகவும் மட்டுமின்றி ஒவ்வொரு தனி மனிதனின் தேவைக்கும் தனது உழைப்பை அர்ப்பணிக்கும் தொழிலாளர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உரிமைக்காக போராடி தொழிலாளர்கள் ரத்தம் சிந்திய தினம்தான் மே தினம். சுற்றிச் சுழலும் உலகை அச்சாணியாக இருந்து தாங்கி பிடிப்பவர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள்தான் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே என்று முண்டாசு கவிஞன் பாரதி உணர்ச்சி பொங்க உறக்கச் சொன்னார். பெரும்புகழ் உமக்கே இசைக்கின்றேன் பிரம்மதேவன் கலை இங்கு நீரே என்று உலகத்தை படைத்து பாதுகாத்து வரும் இறைவனுக்கு நிகராக தொழிலாளர்களை போற்றினார் அந்த மகாகவி. சித்திரச் சோலைகளே உம்மை நிறுத்த இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் மேனியிலே என்றார் மற்றொரு புரட்சி கவிஞன் பாரதிதாசன். கவிஞர்களின் இந்த வரிகள் தொழிலாளர்களின் சிறப்பும் உழைப்பும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. புரட்சித் தலைவரும் மறைந்த முதலமைச்சருமான எம்ஜிஆரும் உழைக்கும் கைகளே உலகையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த பல்வேறு தொழில்களை செய்வதன் மூலம் அது சமூகத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்படுவதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றனர் உழைப்பாளர்கள். விவசாய பணிகளுக்கு பயன்படும் மண்வெட்டி, அரிவாள், கோடாரி என பல்வேறு ஆயுதங்களை உருவாக்க இரும்பை நெருப்பிலிட்டு காய்ச்சி சம்மட்டி அடிக்கும்போது பல்வேறு பணிகள் வளர இக்கொள்ளுப்பட்டறை தொழிலாளர்களின் உழைப்பும் தேவைப்படுகிறது என்பதை எண்ணி மனநிறைவு பெறுவதாக கூறுகிறார் 60 வயதை கடந்த கொல்லர். சிறிய நாற்காலி முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் வணங்கும் ஆலய நிலைக்கதவுகள் திருத்தீர் வரை தச்சர்களால் செய்யப்படுகிறது என்பதால் தச்சர்களாக உழைத்து வாழ்வதை உயர்வாக எண்ணுகின்றனர் தச்சு தொழிலாளர்கள். கோவனாண்டி முதல் கோடீஸ்வரன் வரை, ஆண்டி முதல் அரசன் வரை உள்ளவர்களின் பாதங்களை அலங்கரிப்பதையே தனது தொழிலாக கொண்டு 50 ஆண்டு காலங்களாக உழைத்து வருவதாக கூறுகிறார் இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி. பள்ளிக்கூடங்கள், திருக்கோயில்கள், பள்ளி வாசல்கள், தேவாலயங்கள் என அனைத்து கட்டுமானத்திற்கும் அத்தியாவசியமானதாக கருதப்படும் செங்கல் சூளையில் வியர்வை சிந்த உழைத்தாலும் வானுயர எழுந்து நிற்கும் கட்டடங்களை பார்க்கும்போது தங்களின் உழைப்பும் உயர்ந்து நிற்கிறது என பெருமிதம் கொள்வதாக தெரிவிக்கின்றனர் அந்த கட்டட தொழிலாளர்கள். நாங்கள் செங்கல் சூளையில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. பல பில்டிங்க்கு, கட்டடத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கல்லை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் எல்லாம் சந்தோஷமாக வீடு கட்டியிருக்கிறது எங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலைக்கு போதுமான அளவுக்கு நாங்கள் நல்லா தாராளமாக மனசு திருப்தியாக நாங்கள் வேலை செய்கிறோம். கல்லும் சிலையாக உயிர் பெற்று அனைவரும் வணங்கும் கடவுளாக உருவாகிறது என்றால் அந்த கல்லை செதுக்கி ஒளிகொண்டு உழைத்த சிற்பியின் உழைப்பே காரணம் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ? இந்த தொழில 4-5 தலைமுறையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முந்தி உரல், அம்மி, திருக, குத்துவரல் சம்பந்தமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுகளில் அதிகமாக வாங்குறதில்ல. அதனால இப்போ சில சம்பந்தமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஐடி மிஷினிஸ்ட் முடிச்சிருக்கேன். வெளிநாட்டிலையும் வேலை பார்த்துருக்கேன், சிங்கப்பூர்லையும். நான் படிச்சிருந்தாலும் இந்த தொழில் அழியாமல் இருக்குதுன்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு உறுதுணையாக இந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த தொழிலை அழியாமல் பார்த்துக்கிறேன்னா அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். தேநீர் கடை நடத்துவோர், பட்டறை வைத்திருப்போர், ஆட்டோ தொழிலாளிகள், பூகோர்க்கும் தொழிலாளி, சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என தத்தம் தொழில்களில் உள்ள சிறப்புகளை அவர்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். 15-20 வருஷமா வண்டி ஓட்டுறேன். எனக்கு இந்த தொழில் மனப்பூர்வமான தொழில், மன சந்தோஷமான முறையில் நான் தொழில் பண்ணுறேன். பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கு போகிறதுலையும் இருக்கிற சந்தோஷத்துக்காகவே பொதுமக்கள்கிட்ட நல்ல அணுகுமுறையில் நான் தொழில் பண்ணுறேன். நான் ஒரு 25 வருஷமாக ஆட்டோ ஓட்டிக்கிருக்கேன். நான் பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கிவிட்டு மன நிறைவாக இறக்கிவிட்டு பொதுமக்களுக்கு நல்ல அன்பகமாக ஆட்டோ ஓட்டுற தொழில். மே தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் போற்றப்பட வேண்டிய தொழிலாளர்களின் உரிமைகளை மத்திய அரசு முடக்கி நசுக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் பல்வேறு பெரும் அதிபர்களின் தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்களே இல்லாத நிலை நாட்டில் வளர்ந்து வருவதாகவும் மனப்புழுக்கத்துடன் கூறுகின்றனர் தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்டுள்ளோர். தொழிலாளர்கள் எங்கே உயர்த்தப்படுகிறார்களோ, எங்கே மதிக்கப்படுகிறார்களோ அந்த நாடுதான் வளர்ந்திருக்கிறது. உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் வெல்வதற்கோ ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்று பொது உடைமை சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் சொன்னதை இங்கு நினைவு கூறலாம். உழைப்பின் மேன்மையால் உலகை இயக்கும் தொழிலாளர் தங்கங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை உவகையோடு உரித்தாக்குவோம். உழைப்பே உயர்வு எனும் தாரக மந்திரத்தை உணர்ந்து உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு அனைத்து பருவ காலங்களிலும் நேரம் பாராது நாடி நரம்புகள் புடைத்திட வியர்வை சிந்தி நாட்டையும் வீட்டையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உழைத்திடும் உழைப்பாளர்களின் மே தினம், உழைப்பாளர்களின் செய்தினம். ஜெயா செய்திகளுக்காக
ஒளிப்பதிவாளர்கள் ரஞ்சித் மற்றும் ரமேஷுடன் மகேஸ்வரன்.